சண்முகம், நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் தங்கச்சி பொண்ணு கஷ்டப்படுறத உன்னால தாங்கிக்க முடியல. அதுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவணும்னு நீ நினைக்கிற. உன் வீட்டுல இருந்தா அந்த பிள்ளை உன் கண்ணுக்கு பக்கத்திலேயே இருக்கும். பேசாம ஒரு 2 பசங்கள்ல யாராவது ஒரு பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? என்ன சண்முகம், நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? அப்படி கேட்டிருந்தா என்ன மன்னிச்சிருப்பா. சின்ன வயசுல நான் உன் கூட படிச்சேன். எனக்கு பெத்தவங்க இல்ல, உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல நீ முடியாம கடந்தப்போ 1 மாசம் உனக்கு துணையா இருந்தேன். அத மனசுல வச்சுக்கிட்டு பல வருஷமா என்ன கூடவே வச்சிருக்கப்பா. எனக்கு ஒண்ணுன்னா நீ எனக்கு துணையா இருந்து பாத்துப்ப. ஆனா உனக்கு ஒண்ணுன்னா நான் என்னப்பா ஆவேன்? நான் உனக்கு ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. என்னையே நீ அப்படி பாத்துக்கிற. ஆனா உன் தங்கச்சி மகளை இப்படி தனியா தவிக்க விடுறியப்பா. தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா, ஏதோ மனசுல தோணுச்சு, அதான் உன்கிட்ட கேட்டேன்ப்பா. செல்லக்கிளி, உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. என் தங்கச்சின்னா எனக்கு உசுரு. என் தங்கச்சி மாவனா அதை விட உசுரு. பெத்தவங்களை பறி கொடுத்துட்டு அப்பன் செயலுக்கு போனதுக்கு அப்புறம் அவ என் வீட்டுல தானே வளர்ந்தா. என்னைக்கு அண்ணன் வீட்டுக்கு வந்தாலோ அன்னைக்கே செண்பகம் வீட்டை விட்டு போயிட்டா. 6 வருஷம் பிள்ளைங்களை கூட்டிட்டு போனவ அன்னத்தோட அப்பன் செயல இருந்து வந்ததுக்கு அப்புறம், அன்னத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் திரும்ப வீட்டுக்கே வந்தா. வீட்டுக்கு வந்தவ இந்த 6 வருஷமா என்ன பிரிஞ்சிருக்கிறது காரணம் அண்ணன் தான் நினைச்சு காரணமே இல்லாம அவ மேல கோவப்பட்டா. அவளை ஒரு எதிரியாவே பாக்குறா. இந்த மாதிரி சூழல்ல அங்க இருந்து இங்க வந்தானா அவ அங்க அனுபவிச்சதை விட அதிகமான கொடுமை அனுபவிப்பா. செல்லக்கிளியே,